Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு மில்லட்ஸ் மண்டேல நம்ம பார்க்க போகிறது கொள்ளு ரசம். கொள்ளு சாப்பிட்டா உடல் எடை குறையும்னு சொல்லுவாங்க. இதை தவிர கொள்ளுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு சீக்கிரமாக வேகாது, அதனால் 1 மணி நேரம் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுருந்த கொள்ளை குக்கரில் சேர்த்து தாராளமாக தண்ணி சேர்த்து 5லேருந்து 7 விசில் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ தான் கொள்ளு நல்லா சாஃப்டாக வேகும். வேக வச்ச கொள்ளு பருப்புலேருந்து தண்ணியை மட்டும் ஒரு பவுலில் சேர்த்து இதில் புளி ஊற வச்சு தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். மீதி இருக்கிற வேக வச்ச கொள்ளை கையாலேயோ இல்லைன்னா கரண்டியாலேயோ நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொள்ளு தண்ணியிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து புளி தேவையான அளவுக்கு சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரசத்துக்கு தேவையான மிளகு, ஜீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக நாட்டு பூண்டு, இது எல்லாத்தையும் அம்மியில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ரசப்பொடி போட்டுக்கலாம். ஆனால் ரசத்துக்கெலாம் இது மாதிரி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தட்டி வைக்கும் போது ரசம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். புளி கரைச்சி வச்ச அந்த தண்ணியிலேயே ஒரு பெரிய நாட்டு தக்காளியவும் நல்லா பிழிஞ்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், வாசனைக்காக 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம். இதில் நம்ம தட்டி வச்சுருந்த மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் சேர்த்து கையால் நல்லா கசக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கறிவேப்பிலையோட வாசம்லாம் அந்த கலவையில் நல்லா சேரும். இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிப்புக்கு கம்மியான அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை இதில் ஊற்றிடலாம். ரசம் சூடாகி ரொம்பவும் கொதி வர்றதுக்கு முன்னாடியே லைட்டாக இது மாதிரி மேலே பொங்கி வரும்போதே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு பருப்பு தண்ணியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இல்லைனா கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். இன்றைக்கி மில்லட்ஸ் மண்டேல நம்ம பார்த்த இந்த கொள்ளு ரசம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உடல் எடையை குறைக்க உதவும் கொள்ளை உணவில் சேர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.